வந்திருக்கல இது வந்து எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்க. Now we are going to conduct a symposium. Our college name is Mocha College and ESET certification by NAC. Our first event will be paper presentation. The participants will be Ramesh and Arun. Sir, sir Ramesh. வாங்க தம்பி, எந்த காலேஜ்ல வந்திருக்கீங்க? மொக்க காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வந்துருக்கோம். உள்ள காலேஜ் உள்ளே இருக்கா? சரி கொடுங்க. நீமா சார் நான் டிபார்ட்மெண்ட் டுட்டோரியல் வந்திருக்கேன் சார். ஓகே சார் இதான் சார் என்னோட பேப்பர் சார். பாருங்க சார். இதுதான் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. தம்பி நீங்க நீங்க ரிஜெக்ட் சார் தம்பி பிடிங்க. நீங்க நல்லா பண்ணுவீங்க. நிறைய பேப்பர் இருக்கு. தங்கச்சி கல்யாணம் பண்ணதா பாத்தா ரிசல்ட் டைப் தம்பி. சார் என்னடா டைலங்கடா வேற டைப்பா இது வேற டைப்பா. The second event will be debugging and the judge will be me and the participant will be Ravi Shankar. வாங்க தம்பி. வணக்கம் சார். debugging பண்ணுங்க. ஸோ இதான் நம்ம ப்ரோக்ராமு. டீபக் பண்ணலாம் நீங்க பண்ணுங்க. என்ன பண்ற இரியா இரியா என்ன பண்ற ஓ டீபக்னா ஆமா பக்குனா பூச்சுங்கண்ணே. சரி 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 போ போ கடைசி கூட்டத்துக்கு கேவலப்பட்டீங்களோ போய் முதல் யூனிட் அது தேவை. சரி குவிஸ் வேணா வச்சுக்குவோம். அதில் வந்து ஜட்ஜ் வந்து ரவிசங்கர் வருவார், பார்ட்டிசிபெண்ட் வந்து ராமேஷ் கீர்த்தி அண்ட் அருண் வருவாங்க. வாங்கப்பா நடந்துங்கப்பா. வணக்கம். 2 பேரும் அவங்க சீட்டில் உட்காந்துங்கப்பா. ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். யாருக்கு இல்லையா ரூல் சொல்லுங்க. ஆன்சர் தெரிஞ்சா உடனே சொல்லியிருக்கேன். முதல் கொஸ்டின் கேட்குறேன். இந்த உலகத்திலேயே உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு கோயின்சிடன்ட் சொல்லுங்க பார்ப்போம். சார் கோயின்சிடன்ட் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாமா? அது எப்போ வேணா நடக்கலாம், வயசு தான். சார் எனக்கு தெரியும் சார். சொல்லுப்பா சொல்லுப்பா. சொல்லுப்பா. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே டைம்ல கல்யாணம் நடந்துச்சு சார். என்ன ஒரு பதிவுப்பா. இந்த மாதிரி கோயின்சிடன்ட் வாழ்க்கையில யார் வாழ்க்கையிலே நடந்துக்காதுப்பா. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் இதே யார் ஆன்சர் பண்றாங்க பாப்பா. அதாவது கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் வேர்ட்ஸையும் ஒரு கேமையும் விக்கில் பண்ணணும். அது யார் பண்றீங்க பாப்பா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க. சார் சார் நான் சொல்றேன். சொல்லுப்பா. ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்லுப்பா. கிரிக்கெட் சார். கிரிக்கெட். அதை பத்தி கிரிக்கெட் விக்கில் பண்ணலாம். சார் கிரிக்கெட் சொல்லுங்க. டோ ட்ரை கரன்சி தோட கிரிக்கெட் இல்லையா? நல்ல ஒரு மார்க் தான் கிடைச்சிருக்காங்க. சரி ஆளுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. இதுக்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் பரிசு. நல்லா வாட்ச் பண்ணிக்க. கஷ்டமான கேள்வி. ஒரு விடுதலை மாதிரினா ஒரு விலங்கு 3 கால் தான் இருக்கும். 3 கால். 3 கால் பார்க்க நாய் மாதிரியே இருக்கும். அது என்ன விலங்கு? காக்கா சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நொண்டி நாய் சார். நொண்டி ஓகே, 3வது யூனிட் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. நான் அதை ஹேக்கிங் ஈவெண்ட் பண்ணுவோம். பார்ட்டிசிபெண்ட் மனோஜ்குமார். என்ன ப்ரோக்ராம் பண்ணுப்பா, ஹேக் பண்ணி காட்டுப்பா. டேய் அது நீ வரல. அது எடியா எடியா என்ன ஹேக்கிங் நாய்டா. ஹேக்கிங்னா அப்படியா? மைக் எத்தனை இருக்கு என்னப்பா? அடுத்த ஈவெண்ட் கேமிங் ஈவெண்ட். அதில் வந்து ஜட்ஜ் வந்து அருண் அண்ட் பார்ட்டிசிபெண்ட் வந்து மனோஜ் அண்ட் ரவிசங்கர். பார்த்து பொறுமையா ஓட்டுங்க. யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்க தான் பரிசு. திறமைக்கு பரிசு. ஜெயிச்சுக்க. அப்பாடா இதுதான் ஒழுங்கா போயிருக்கு. கம்ப்யூட்டர் வச்சா லேப்டாப் வச்சானா?
அடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்ப்பா. ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரொம்ப திறமைசாலியாக இருந்திருக்கோம். ஜட்ஜு வந்து ராமேஷ் கீர்த்தி, பார்ட்டிசிபேட் வந்து மனோஜ். தம்பி உன் பேர் என்னப்பா? பரவாயில்ல பண்ணா பேர் என்னப்பா? நான் கேட்கிறேன். பரவாயில்ல பண்ணா போயாம பரவாயில்ல பண்ணா ஏய், லூசாயா பேசுறேன். நீதாயா? ஜட்ஜு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாருப்பா. ஃபைனலி வந்து இதில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இருக்கிறது மனோஜ்குமார் பண்ணேன். அசு லைக்கிட்டு நீ ஏன் பண்ணுப்பா. என்ன சார் சரி கிட்டா சார் செல்லா செல்லா என்ன பண்ற? இங்க பாருமா போயிட்டே என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லைட்டு அதுக்கு என்ன பண்ணுவேன் ஏன் அப்படி பண்றீங்க? ஒரு வழியா ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக வந்திருக்கிறதும் ஒரே ஒரு காலேஜ் தான். நம்ம டைம் காலேஜ் மைண்ட் கூட வளர்க்க மாட்டேங்குதுப்பா. ஓகே ஃபைனலாக வந்து வந்திருக்க டுபாக்கூர் குளோரியல் காலேஜ் தான் ஃபைனல் ஷீட் எடுக்கிறாங்க. வாங்க தம்பி வாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் நாங்க ஜெயிச்சது. எங்க அக்கா இருக்குடா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆலய மேம்படுத்தல ஒரு சிம்போசியம் நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல இருக்கிற கஷ்டங்கள் அதிகம். இதை நாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் பண்ணோம். ஸோ இந்த சிம்போசியம் நடத்துற காந்தி கிராம யூனிவர்சிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப்.